வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு டென்ஷனு, வேலையில இருக்கக்கூடிய டென்ஷனு, இதுலலாம் வந்து சமாளிக்க முடியாம சொவ்வா தலை வலிக்குது. நான் இப்போ ஒரு பேங்கிங் டொமைன், மார்க்கெட்டிங் டொமைன்ல ஒர்க் பண்றதுனால அடிக்கிறதுக்கும் நாங்க போற இடமே டீ கடை தான். மருந்து கடைக்கு போறோமோ டீ கடைக்கு போறோம். ஆக இந்த தலைவலிக்கு ஏதாச்சும் எளிமையான மருத்துவம் நம்ம சித்த மருத்துவத்துல இருக்குங்களா? இருக்கு, சொல்லுங்க. இப்ப தலைவலி சொல்லும்போது நாம செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து ஒரே கண்ணோட்டத்துல குதிரை கடிவாட்டமா நேர ஒரே விஷயத்த பார்த்துட்டே இருப்போம், ஒரே இதை பண்ணிட்டே இருப்போம். அப்படி இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ், ஒரு அண்ணத்துக்கு ஒரு கண்ணத்துக்கு கூட ஒரு மாற்று வேற சாப்டர் கொஞ்சம் அப்படி மாத்தி பண்ணோம்னா நமக்கு அந்த டென்ஷன், மன அழுத்தம், இந்த டென்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த மாதிரி செஞ்சா அது தலைவலி வராம பாத்துக்கலாம். இதெல்லாம் உடல இதெல்லாம் வந்து தலைவலி எனக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி தலைவலி தொடர்ந்து இதே போகலைன்னா நீங்க சிம்பிளா ஆவி பிடித்தல் முறை இருக்கு, முதல்ல சொல்லிக் கொடுத்த முறை, அதை பயன்படுத்தி 100% குணமாயிரும், தலைவலி வராது. அது சிம்பிள் எப்படி செய்யணும்னா சுடுதண்ணி காய வைக்கிறோம், கொஞ்சம் மஞ்சள் போடுறோம், ஒரு இந்த விக்ஸ் அந்த மாதிரி 2 ரூபாய் கடையில் விற்குது, அதை வாங்கி கிளாஸை கலக்கி விட்டு அப்படியே துணி போட்டு மூடி ஆவி பிடிக்க வேண்டியதான். வித்தின் 5 minutes சரியா போயிடும். ஓ யா, அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த செல்லு அப்புறமேலு லேப்டாப் இது ரெண்டும் பார்த்து கண்ணும் வலிக்குதுங்க. அதுக்கு ஏதாவது எளிமையான மருத்துவம் இருக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து வயசான தாத்தா வரைக்கும் செல்போன் அல்லது டிவி அல்லது கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று செயற்கை ஒளியை பயன்படுத்துறோம். இதனால கண்ணில் எண்ணற்ற பிரச்சனை சொல்றாங்க. கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் புரை விழுகிறது, அப்படின்னு நிறைய பிரச்சனை வருது இன்னைக்கு. இதுக்கெல்லாம் நம்ம மருத்துவத்தில் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கண் ஒளி பாதிக்கப்பட்டு, கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு, கண்ணில் வந்து நிறைய கழிவுகள் தேங்கி இந்த நோயா கன்வெர்ட் ஆகி நமக்கு குருடர் ஆகிட்டு இன்னைக்கு நிறைய பேர் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம முன்னோர்ல பார்த்தீங்கன்னா சரியான இயற்கை ஊடகங்களை பயன்படுத்தி கடைசி வரைக்கும் கண் பார்வையோட வாழ்ந்தாங்க. நம்மள இன்னைக்கு பல பேர் ஒரு குறிப்பிட்ட வயசுகளே வந்து ஆப்ரேஷன் செஞ்சு அந்த கண்ணை வந்து இயற்கைக்கு மாற்றா அது லென்ஸ் அந்த மேல வச்சு பார்க்குற சூழ்நிலை ஏற்பட்டுருது. அது வந்து நம்ம வந்து கண்ணை சரியா பராமரிக்கிறது தான். சரிங்க. இந்த பராமரிக்கணும்னா தினம் கண்களை குளிர்ந்த நீர்ல கண்ணை கழுவணும், நிறைய நேரம் இயற்கை ஒளிகளை கண்ணில் படணுமா எடுக்கணும், இயற்கை காற்று சுவாசிக்குமா இருந்தா உதவியா இருக்கும். இதுல ஒரு 4 செக்மெண்ட்ல அதை கேட்கலான்னு இருக்கீங்க. கேளுங்க. மழலைகள் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களும் செல்ல நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க, நமக்கு தெரியாமலே லாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களை வந்து தற்காத்துக்கிறதுக்கு என்னங்கய்யா பண்ணணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் வேலை குழந்தைகளும் நம்ம செல்போன் பண்ணக்கூடாது, குழந்தைங்க நம்ம சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கணும். நம்ம எந்த பேரண்ட்ஸையும் வந்து இன்னைக்கு குழந்தைங்க சேர்ந்து விளையாடவே கிடையாது, அரவணைக்கிறது இல்லை. நாம என்ன செய்யறோம், நம்ம வந்து டீயை அம்மா கொடுக்குற வாங்கி கொடுத்து ஒரு டீயை ஒரு கையில செல்போன் இப்படித்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்மள பாக்குற குழந்தை நம்மள பார்த்தே வரும், அது தனியா வரப்போறது இல்லை. நாம செல்போனை பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த குழந்தைகளை நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரெடியா நம்ம இருக்கணும். நம்ம வீட்டுல ஆபீஸ்லயும் செல்போனை பார்க்குறோம், கம்ப்யூட்டர் பார்க்குறோம், வீட்டுல வந்து திருப்பி அதான் செய்யறோம். அப்ப தவறு நம்மகிட்ட தான் இருக்கு, குழந்தைகிட்ட கிடையாது. ஆனா குழந்தை தேசி யாரும் குறை சொல்லிடாதீங்க, குழந்தைய குறைய தப்பே செய்யாது. சரிங்க. இப்போ குழந்தைகளுக்கு சொன்னதுதான் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமானது. சரிங்கய்யா, கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் குடும்பத்தோட. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஆபீஸ்ல வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா எல்லாம், அதாவது எங்க கிராமத்துல சில வழக்கங்கள் இருக்கு. எப்படின்னா பகல்லாம் எங்கெங்கேயும் யாராவது காலையில் எழுந்திரிச்சு நேரில் ஒரு 5 மணிக்கு எழுந்து போதும், 6 மணிக்கு எழுந்து போவாங்க. அப்படி அவங்க இங்க காலையில் எழுந்து வேலைக்கு போவாங்க. ஆனா இரவு உணவு எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. ஓ சரிங்க. கூட்டு குடும்பம் உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த நிலையில பிரிஞ்சு கல்யாணம் வைக்க முன்னாடியே தனி கொடுத்து வைக்கிறீங்களா வைப்பீங்களான்னு கேட்டுதான் பொண்ணை கொடுக்குற சூழல் ஏற்படுது. அந்த மேல வந்துருது இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை நமக்கு நம்ம போயிடுச்சுன்னு சொல்லணும். கிராமப்புறத்தில் ஒரு சில இடங்கள் இருக்குது, நிறைய இடங்கள்ல நான் போயிடுச்சு. சரிங்க. அந்த மாதிரி வாழல நம்ம. அதாவது பகல் நம்ம நினைஞ்சா கூட முடிஞ்சா நம்ம குடும்ப நண்பர்கள் 4 பேர் 5 பேரும் ஒருவேளை உணவாச்சு சிலர் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா சிறப்பு. அவங்க நிறைய உங்க மனசுல பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கும். அவங்களும் நமக்கு ஏதாவது தேவைப்பட்டோம்னா அந்த சமயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி அந்த செல்போனை பார்க்குற நேரம் கண்டிப்பா குறையும் நம்ம இருக்கும் பொழுது. சரிங்க.